அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஆரஞ்சு கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் எந்த கலரும் சேர்க்காம, எசன்ஸ் எதுவுமே சேர்க்காம, முற்றிலும் ஆரஞ்சு ஃப்ளேவரில் இந்த கேக்கை ரெடி பண்ணியிருக்கேன். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போதும் சொல்கிறதா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிற தோலை மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கலரில் இருக்கிற தோலை மட்டும் துருவி எடுங்க. வெள்ளை பகுதி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கசப்புத்தன்மை அதிகமாகிடும். வெள்ளை தெரிஞ்ச உடனே நீங்கள் அடுத்த பக்கத்தில் துருவ ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி துருவி எடுக்கணும். இப்போ இந்த தோல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த பழத்தை நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு 150 மில்லி ஜூஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ஜூஸர் யூஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த விதையெல்லாம் அரைப்பட்டுச்சுன்னா ஜூஸ் கசப்புத்தன்மை ஆகிடும். ஒரு பழத்தில் நமக்கு 150 மில்லி ஜூஸ் கிடைக்காது. அதனால் நான் இன்னொரு பழமும் எடுத்து பிழிஞ்சிக்கிறேன். இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். 150 மில்லி இருக்குது. இந்த ஜூஸ் இதில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம டின்னை பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷ்ஷால் எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் போடலை. இது நான்ஸ்டிக்காக இருக்கிறதுனால அழகாக ஒட்டாமையே வந்துடும் நம்மளுக்கு. மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் நம்ம டின்னை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மாவை டக்குன்னு ஊற்றி வச்சிடணும். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் கப் மெஷர்மெண்ட் எதுவும் எடுக்கலை. எல்லாமே கிராம் அளவும் மில்லி அளவும் தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். கப்பு இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு முட்டையை பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 200 கிராம் சுகரை பொடி பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் 60 மில்லி எடுத்திருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவோட. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பீட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனால் போதும். இப்போ நம்ம செதுக்கி வச்சுருந்த அந்த ஆரஞ்சு தோலை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நமக்கு ஆரஞ்சு எசன்ஸே தேவையில்லை. இந்த தோலில் தான் எசன்ஸ் எடுக்கிறாங்க. இதுவே நல்ல ஃப்ளேவராக இருக்கும். மைதா மாவு 220 கிராம் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேக்கிங் சோடா இருக்குல்ல, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம், அது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டையோட ஃப்ளேம் அடங்காத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 3 பேட்சாக மாவை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி விஸ்கு வச்சும் நம்ம கலந்துக்கலாம். ஆனால் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. கேக் அப்படியே ஹார்ட் ஆயிரும். எல்லா மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு ஓரத்தெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்கோங்க. ஒருத்தர் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம டின்னில் ஊற்றி வச்சிட வேண்டியதுதான். ஓவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நூற்றி 80 டிகிரியில் 25 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும். வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் சேர்த்துட்டு எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். தேனோடு சாப்பிடும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான்.
தேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட்டையும் நான் தூவிக்கிறேன். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ஆரஞ்சு பழம் இருந்தால் இந்த கேக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு. எந்த வித எசன்ஸும் இல்லாமல், எந்த கலரும் சேர்க்காம, உண்மையிலேயே ஆரஞ்சோட ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சுங்க. நல்ல ஸ்பான்ச்சியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.